சார் இனியன் சொல்லுங்கள் சார். இப்போ தலைப்பை சொல்லிட்டேன். இப்போது மத்திய அரசு இதை வழிமுறைப்படுத்த போகிறாங்க. இதற்கான அரசியலா அல்லது தேர்தல் ஆதாயம்? ரெண்டுமே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதாவது இன்றைக்கு இந்த நாள் ஜனவரி 30 என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள். அவரை படுகொலை செய்தது யார் என்பது வரலாற்றில் பதியப்பட்ட ஒன்று. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த நாதுராம் கோட்சே என்கிற ஒருவர் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தார். அவர் கொலை செய்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவில் மதசார்பின்மை இருக்கக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் காந்தியை படுகொலை செய்ததாக அவருடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கிறார் நாதுராம் கோட்சே. அந்த நாளில் மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட நாளில், மகாத்மா காந்தி ஏதோ வயிற்றுலாம் செத்து போல, சரிங்களா, வயிறு இருந்துலாம் சாகலை, அவர் கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார், துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டார். அந்த நாளில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பு என்னன்னா, 7 நாள் நாங்கள் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. காந்தியினுடைய அந்த 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 இறப்பை கொண்டாடும் விதமாகத்தான் அவங்களுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் இதை நான், சரிங்களா. அதாவது இந்த குடியுரிமை திருச்சட்டம் என்பது ஏற்கனவே இந்தியாவில் பல முறை வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஜேபி சார்ந்து கேட்டிங்கன்னா இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, இது ஏற்கனவே வந்திருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. 6 முறை வந்திருக்குங்க, இது 6வது தாங்க. இது 2020 கொண்டு வரக்கூடிய திருத்த சட்டம் என்பது 6வது முறை வந்திருக்குன்னு அப்படி தான் நியாயப்படுத்துவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சட்டத்தினுடைய யூனிக்னஸ் என்னென்னா, சிறப்பம்சம் என்னென்னா, அதாவது மற்ற நாடுகளில் குறிப்பாக 3 மாநிலங்களை தான், 3 தேசங்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கு பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மதங்களை சார்ந்தவங்களை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். ஆனால் மறைமுக நோக்கம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களை வெளியில விரட்டி விட வேண்டும் என்பதும் இன்னொரு நோக்கம். ஆனால் அதுக்கு பூசப்பட்ட சாயம் தான் அகதிகளை நாங்கள் வெளியே அனுப்புறோம் சொல்றதுல. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களை வெளியேற்றுவது என்பது சாத்தியமான ஒரு விவகாரமா? நீங்க பேசுகின்றது நிச்சயமாக சாத்தியம் இல்லாதவர்களை எப்படி வெளியேற்ற முடியும்? அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்க. அதுதான் அது எப்படி? அதுதான் நீங்க சிஏஏ வெறும் சிஏஏ மட்டும் பார்க்க கூடாது. அதற்கு முன்னாடி என்பிஆர் அல்லது அதுக்கான சென்சஸ் எடுக்கப்படும். அந்த மக்கள் கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அதுல யார் யாரெல்லாம் வடிகட்ட வேண்டும் என்கிற ப்ரொவிஷனை தான் இந்த சிஏஏ கொடுக்குறது. வெறும் சிஏஏ மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம என்பிஆரையும் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வழியில இந்த மக்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கான ஆதாரப்பூர்வமான எந்த ஆதாரங்களும் இல்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து அதன் மூலமாக இவர்கள் நாட்டு குடியுரிமை கிடையாது, செல்லாதுன்னு ஏதோ ஒரு வகையில் இவங்க மற்றவங்களை உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் இங்க இருக்கிறவங்களை வெளியில் அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுத்துறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு, சந்தேகம் எங்களுக்கு ஆழமாக இருக்கிறது. ராபர்ட் ஒரு வழக்கறிஞர், I think I have a lot of article இதை நான் உங்களுக்கு கோட் பண்ண நினைக்கிறேன். Article 15 of the Indian Constitution, it's a prohibited the discrimination against the citizenship of the basis of religion, race, the basis of religion, race, caste, sex, or the place of birth. Place of birthல இவங்க அங்கேருந்து displaced from the Pakistan or whatever maybe, எங்கிருந்து வந்தாலும் கூட அக்கார்டிங் டு இந்த லா ரொம்ப கிளியராக சொல்லுது, ஒரு மனிதன் எந்த விதத்திலும் அவன் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அவனுடைய ஜெண்டர், காஸ்ட், ரிலீஜன் பேஸ் எல்லாமே. இது சட்டம் மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 9 1948 அதுவும் தெளிவாக குறிக்கிறது. ஆர்டிகல் 15 1950, ஆர்டிகல் 19 the draft article was adopted with some amendment of the same day, that is the 29th November 1948. It should be priority some kind of இத மாதிரியான எலமெண்ட்ஸுக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. How do you feel that? இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் நீங்கள் சொன்ன எல்லா விதமான கருத்துக்களும் இருக்கின்றன. அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆனால் அதற்கு நியாயம் கற்பிப்பதற்கு தான் இவங்க சிஏ கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அதற்கு நியாயம் கற்பிப்புக்கு தான். இப்போ நீங்கள் ஆர்டிகல் 370 எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் அந்த ஆர்டிகல் 370 இருக்குது. ஆனால் எப்படி அதை நீக்கினாங்க, என்ன நடைமுறையில் நீக்கினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். எந்த விதமான ஜனநாயக ப்ராசஸையுமே ஃபாலோ பண்ணாமல் குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரை கேபினெட் அப்ரூவல் பண்ணி அதன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆர்டிகல் 370 நீக்கிட்டாங்க. இதில் எந்த விதமான ஜனநாயக நடைமுறையும் இல்லை. அதே மாதிரியான ஜனநாயக நடைமுறை இதில் அமல்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சரிங்களா. அதால் இது மிக ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்குது. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியினுடைய சாதனைகள்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இவங்க இருக்கக்கூடிய எல்லா மதவாத வியூகங்களையும் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இவங்க நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை செஞ்சுருக்கோம், மக்கள் இதனால் இவ்வளோ பேர் வறுமை கோட்டிலேருந்து மேலே போயிருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுமா? டேட்டா கொடுக்க முடியுமா? அவங்களால உண்மையான டேட்டா கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் போலி டேட்டா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, போலி. இல்லை சர்வதேசோடு நெகோசியேஷன் பண்ணுறது, ரெசிப்ரோகேஷன் இஸ் கோயிங் ஆன். மோடி ஒரு பிரசிடெண்ட்டாக, ஒரு இன்டர்நேஷனல் பிரசிடெண்ட்டாக உருவானது சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு சொல்கிறாங்க, ஜன்தன் யோஜனா சொல்கிறாங்க, முத்ரா வங்கி சொல்கிறாங்க, கேஸ் மானியம், இப்படி
have a lot of people welfare scheme also focused. இல்லை இந்த ஸ்கீம் நீங்கள் அதுதான் இந்த கவர்மெண்ட்டோடைய என்ன பெரிய வித்தியாசம்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 500 திட்டங்களுக்கு அழகான பேர்கள் வச்சுருக்காங்க. அதில் பல திட்டங்கள் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டங்கள், காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களுக்கு பேரை மாற்றி ஷார்ட்டில் ரொம்ப அழகான பேர்களை கொடுத்து மேக் இன் இண்டியா, சிட்டிங் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியான்னு ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா இதனால் என்ன வெளிப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்திய மக்களிடையே? இப்போ நீங்கள் யூபி அரசாங்கம் 1-2 எடுத்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுகள் மக்கள் இவ்வளோ பேர் வெளியில் வந்திருக்காங்கன்ற டேட்டா இருக்குது. உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடில் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு டேட்டா இருக்குது. இது மாதிரியான தரவுகள் உங்ககிட்ட இருக்கா? இதை பற்றி விவாதிக்கலாம்னா இதை விவாதிக்கிறது யாரும் தயாராக இல்லை, இதை பற்றி பேசுறது பிஜேபி தயாராகவும் இல்லை. அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னென்னா மதம். ஏன்னா அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. அப்போ இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் வந்துவிடலாம் என்று நினைக்கிறாங்க, கனவு கோட்டை காண்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதற்காக தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த போராகத்தான் இருக்குது. இன்னைக்கு வந்து 7 நாள் அறிவிப்பேன்னு சொல்றது மிகப்பெரிய அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு கேள்வி என்னென்றால் சித்தாந்த போர் என்கின்றீர்கள். நாங்கள் பார்க்கின்ற போது ராமர் ஜென்ம பூமியை இந்தியாவினுடைய முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்றெல்லாம் வைக்கிறீர்கள். ஆனாலும் பொதுக்களத்தில் பார்க்கின்ற போது தேசம் மெல்ல மெல்ல அதை நியாயப்படுத்துகிறதா என்ற கேள்வி எனக்கு எழுகின்றது. நாங்கள் தொடர்ந்து we have been continuously watching the status of Indian political ground. But I could understand something. Let me know something clear explaining. இல்லை அது 92ன்றது ஒரு 30 வருட கால ஒரு பழைய வரலாறு தானே உங்களுக்கு. அந்த வலியும் வேதனையும் ஊடகங்களே மறந்துட்டாங்களே. பெரும்பான்மையான ஊடகங்களே நீங்கள் வந்து இந்த ராம் மந்திர் திறப்பு விழாவுக்கு போய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். அன்னைக்கு இதே ஊடகங்கள் தான் அது தவறுன்னு சொல்லி எழுதின ஊடகங்கள் அன்னைக்கு இது தவறு, இது மாதிரி செஞ்சிருக்க கூடாது, சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம், பாபரி மஸ்ஜித் எடுத்துக்க கூடாதுன்னு பேசின ஊடகங்கள் இன்னைக்கு அது திறப்பு விழாவுக்கு அத்தனை தொலைக்காட்சிகளும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்தியா அதைத்தான் கேட்குறேன். இப்போ எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை கேட்குறேன். இப்போ 10 ரூபா கொடுத்தா ஒரு மனிதர் வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு பைப்பு சரி பண்ணாது, அது அவருடைய டியூட்டி. சரி வந்துட்டு போனால் ஒரு 10 ரூபா கொடுப்போம். பெட்ரோல் பங்கில் போனோன்னா கேஸ் காத்தடிப்பதுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தேசம் சரிதான், இந்த மண்ணினுடைய ஐடென்டிட்டி அப்படின்ட்டு செக்யூலர் கூட இப்போ எல்லா கட்சியிலையுமே கூட சரிதான்பா ராமருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. திருவாளர் ரஜினிகாந்த் அவர்கள் போனது கூட சொன்னாங்க, அதுக்காக அவர் விமர்சிக்கப்பட்டார். இங்கிருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தேசம் மெல்ல மெல்ல இல்லை மெல்ல நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் இட்டாலியும் ஜெர்மனிலையும் 45க்கு முன்னாடி, அதாவது 39, 37களில் என்ன நிலைமை நிலவியதோ அதே நிலைமை இன்று இந்தியாவில் நிலவுகிறது. ஒரு பாசிச ஆட்சி எப்படி உருவாகும் என்பதற்கான ஏர்லி சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அத்தனை சயின்ஸும் இந்தியாவில் பொருத்தமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாதமான மெல்ல மெல்ல நகர்கிறோம்ல, நிச்சயமாக உண்மைதான். நிச்சயமாக இந்தியாவினுடைய பொது சமூகம் மெல்ல மெல்ல ஒரு பெரும்பான்மை வாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது நியாயப்படுத்தவும் படுகிறது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது. Will it possible to eradicate the name of secularism, the preamble? நிச்சயமாக நீங்கள் பிஜேபி வந்து அல்லது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் மேலே பெரிய நம்பிக்கை உள்ள ஆட்கள்லாம் கிடையாது. they will go to any extent. அவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள், தனக்கு தேவையான ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் போவார்கள். இறுதியில் மனிதர்கள் தானே அரசியலமைப்பு சட்டம். அப்போ அது யாரானா மாற்றிடலாமே. அப்போ அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, அது திருத்தி அதன் மூலமாக சோஷியல் ஃபேப்ரிக்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இடங்களுக்கும் போவாங்கன்றது எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. பியாண்ட் தி லிமிட் அப்படின்னு நீங்கள் இல்லை, நான் சில கருத்துக்களை நான் வந்து மறுக்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்னார் இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிக்கப்பட்ட பொழுது மத அடிப்படையில் பிரித்தார்னு சொன்னாங்க. அது முழுமையான கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து அதாவது இஸ்லாமியர்களுக்கான நாடாக பாகிஸ்தான் உருவாகும் என்ற ப்ரொவிஷன் எங்கேயுமே கிடையாது. ஜின்னா கேட்டார், அதனால் நாடு கொடுத்தாங்க. இஸ்லாமியர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள் என்றுதான் வரலாற்று உண்மை. பாகிஸ்தான் இஸ்லாமிய ரிப்பப்ளிக்காக மாறின வருடம் 1971 தான். அது தவறான வரலாறு. பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்து மத ரீதியாக பிரிந்து செல்வதற்கு ஜின்னா உயிர் மூச்சாக போராடினார். அதை காந்தி ஏற்றுக்கொண்டார். இதில் வரலாறு மாற்றில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை RSS இவர்களை பிரித்து விட்டால் போகும் பரவாயில்லை என்று எண்ணினார்கள். தெளிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பது. ரெண்டாவது, இந்த CAA வந்து 6 முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் அரசிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது கொண்டு வரும் பொழுதெல்லாம் அது இன்க்ளூசிவாக இருக்கணும் தான் கொண்டு வந்திருக்கும். அதாவது இந்திய அகதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சட்டம் வந்து
எக்ஸ்க்ளூடிங்காக இருக்குது. அதாவது இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இதோட நோக்கமாக இருக்குது, ஹிடன் அஜெண்டாவாக இருக்கிறது. நீங்க மறுபடியும் இந்த நாட்டுல இருந்து விரட்டிடுறீங்க. இல்ல நான் சொல்றேன் எப்படி நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் ஒரே தெளிவா ஒரே செகண்ட் நான் கேட்றேன். அந்த சூட்சமத்தை நான் புரிஞ்சுக்கணும். அவரோட கருத்து ரெண்டாம் கட்ட கருத்து நேரங்கிறது வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க பேசக்கூடிய கருத்து எப்படின்னா, இந்தியாவில் வாழக்கூடிய அரசியலம் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட சிறுபான்மை சமூகங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அகதிகளா வந்தவங்களுக்கு தான் பிரச்சனைன்ற ஒரு தோரணையில் பேசுறாங்க. அது புரியுது என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த சிஏ வெறும் சிஏவை மட்டும் பார்க்காதீங்க, என்பிஆர் அதோட சேர்த்து பாருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது நான் என்னோட குடியுரிமை நான் நிரூபிக்க வேண்டிய கட்ட தள்ளப்படுகிறேன். அப்போ நான் ஆன்லைன் போர்ட்டலில் என்னுடைய சான்றிதழில் நான் வந்து அப்லோட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ண தேவை ஏற்படுது. அப்போ நான் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவனாக இருந்து என்னிடம் சரியான சான்றிதழ் இல்லை அப்படின்னா, நான் இந்தியனாகவே இருந்து இந்தியாவிலே பிறந்து பல தலைமுறைகளாக நான் இந்தியாவிலே வாழ்ந்தாலும் கூட ஒரு ஒரு புயல்லையோ இல்லை ஒரு சுனாமிலையோ இல்லை ஏதோ ஒரு விபத்துலையோ என்னோட சான்றிதழ் காணாமல் போயிருந்தால் நான் இந்த நாட்டை விட்டு அல்லது இந்த நாட்டில் ஒரு குடிமகனாக கருதப்பட மாட்டேன் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக. அது வந்து சிஏல இல்ல, அடுத்த சட்டத்துல. ஆமா, என்ஆர்சில அது எல்லாருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுல 50 அந்த சட்டத்துக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு 60க்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த தரவுகள் இல்ல, 71க்கு பின்னாடி வந்தவங்களுக்கு யாருக்கும் இல்லன்ற. அதுல வந்து ஹலீம் வரேன் அதுல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் சிஏ வந்துருச்சு முன்னாடி உங்களுக்கு. என்ஆர்சில பாதிக்கப்படக்கூடியது குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம் தான் இருக்க போறாங்கன்றது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது.